கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 12:33. மேத்யூ 12:33. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். இப்போ ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமா அப்படிங்கிறது எதிலிருந்து பார்க்க முடியும்? அந்த மரத்தினுடைய கனியிலிருந்து. இதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. மத்தேயு 7வது அதிகாரம் 16வது வசனத்தில், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? எப்படி? அத்திப்பழம் எங்க? அத்தி மரத்தில் தான் பறிக்க முடியும். முட்செடியிலேருந்து பறிக்க முடியுமா? இல்லை முட்செடியிலேருந்து திராட்சை பழங்களை பறிக்க முடியுமா? திராட்சை பழம் எங்க? திராட்சை கொடியிலேருந்து தான் பறிக்க முடியும். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை குடிக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. ஆனால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் என்னப்படும்? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். எப்படி? ஒரு மனுஷன் என்ன கனி கொடுக்குறாங்கிறத வச்சு அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடியது. இதை யோவான் 15வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லும்போது ஒரு திராட்சை செடி கொடி என்று தன்னை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதில் 4வது வசனத்தில் பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கொடி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அதாவது அவர் திராட்சை செடி, நீங்கள் கொடி. இப்போ கொடி மட்டும் தனியாக படர்ந்து கனி கொடுக்க முடியாது. எதில் இருந்திருக்கணும்? எப்போ கொடி எப்போ திராட்சை செடியில் இணைந்திருக்கோ அப்போ தான் கனி கொடுக்க முடியும். அதனால தான் சொல்லும்போது 5வது வசனம் பாருங்கள், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எப்படி? எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன காரணம்? ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன? நீங்கள் எப்பொழுதும் என்னோட இணைந்திருக்கும் போது தான் நீங்கள் நல்ல கனிகளை கொடுப்பீங்க. அப்போ நீங்கள் நல்லவனா கெட்டவனாங்கிறது எதில் அறியப்படும்? நீங்கள் கொடுக்குற கனியில். உங்கள்கிட்ட வரக்கூடிய நல்ல கனிகள் எப்போ வரும்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கும் போது தான் உங்களால் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அப்போ ஒரு மனிதன் நல்ல கனிகளை கொடுக்கறதுக்கு அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அவன் நிலைத்திருக்கக்கூடியவனாக இருக்கும்போது தான் அவனால் நல்ல கனி கொடுக்க முடியும். அப்பொழுது நீங்கள் நல்ல மரம் என்று அறியப்படுவீர்கள். அப்போ என்ன? உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த கனிகளை வச்சு தான் உங்களை நீங்கள் நல்ல மரமா கெட்ட மரமா என்று சொல்ல முடியும். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த கனிங்கிறாங்களே என்னன்னே? என்ன கனி? ஆவியின் கனியை குறித்து நீங்கள் கலாத்தியர் 5வது அதிகாரம் 21, 22 பார்க்குறோம். 9 குணாதிசயங்களை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் அன்பு, இச்சையடக்கம், இப்படி 9 கனியினுடைய சுவை வரணும்னா நீங்கள் என்ன இருக்கணும்? கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கும் போது தான் உங்களால் அப்படிப்பட்ட ஆவியின் கனியை கொடுக்க முடியும். இல்லைன்னா உங்களால் அப்படிப்பட்ட கனி கொடுக்க முடியாது. அதனால தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீ என்னில் நிலைத்திருக்கணும், அப்பொழுது நீ கனி கொடுப்ப. அப்போ நீ கொடுக்குற கனி நல்ல கனியாக இருக்குதா இல்லை கெட்ட கனியாக இருக்குதா? இப்போ நீங்கள் யாரு கூட இணைந்திருக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கும் போது நீங்கள் நல்ல கனி கொடுக்குற மரமாக இருப்பீங்க. ஆனால் அதேது சாத்தானோடும் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் தன்னுடைய சுயத்திலேயோ இல்லை மற்ற காரியங்களில் இருக்கும்போதோ அவனால் நல்ல கனி கொடுக்கவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் நான் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே தன்னுடைய சுய முயற்சியில் செய்யும்போது அவன் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னு வைங்களேன், நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா என்ன ஆகும்? அது கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது என்ன?
இந்த ப்ரெஷர் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு டக்குன்னு ஒரு நேரம் எப்படி சேஃப்டி வால்வ் உடையுதோ அந்த மாதிரி ஒரு நேரம் பஸ்ன்னு எல்லாம் வரக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் ஒரு மனுஷன் தன்னுடைய சுயத்தில் செய்ய முடியாது. கர்த்தருக்குள் நிலைத்திருந்து, அப்போ கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும்போது பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஆவியின் கனிகளை நீங்கள் கொடுக்கும்போது தான் நீங்கள் நல்ல மரம் என்று அறியப்படுவீர்கள். அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியின் மூலமாய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் போது தான் நல்ல கனி கொடுக்கிற மரமாய் இருப்பீர்கள். வல்ல பிதாவே, இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஆண்டவரே நல் ஆவியின் கனிகளாகிய 9 கனி சுவையும் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து ஒரு நல்ல கனி கொடுக்கிற மரங்களாய் இவர்கள் அறியப்பட எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.